கவிஞர் கண்ணதாசனை பற்றி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற 19வது தமிழறிஞர் தான் கண்ணதாசன். ஏற்கனவே 18 தமிழறிஞர்களை பற்றி பார்த்துட்டோம். அவங்களுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு 31 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணதாசன் சிலபஸில் பகுதி தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறதுல 2வது பகுதி மரபு கவிதை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இடம்பெறாரு. ஸோ கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவருடைய நூல்களை பற்றி பார்த்துடலாம். 2014 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் தான் இந்த நாடகத்தை படைத்தார். இந்த நாடகம் யாரை பற்றியது அப்படின்னா கம்பர் அம்பிகாபதியோடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடியதான் இந்த நாடகம். அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை கூறக்கூடிய நாடகம் தான் இந்த ராசதண்டனை. இது கண்ணதாசனுடைய மிக முக்கியமான நாடக நூல். அடுத்து 2016 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம். இது எல்லாமே கண்ணதாசனுடைய நூல் தான். ஆனால் நாடகம்னு கேட்டதுனால நம்ம ராசதண்டனை எடுத்துக்கிறோம். இப்போ மாங்கனி அப்படிங்கிறது அவருடைய நெடுங்கவிதை நூல். 1000 தீவி அங்கேற்கண்ணி அப்படிங்கிறது அவருடைய புதினம். இது புதினம், இது கவிதை. அப்போது நாடகம் அப்படின்னா ராசதண்டனை. ஸோ அதை மாற்றி கேட்கலாம். ஸோ கவனமாக பாருங்கள். 2018 குரூப் 4லேயும் அதே கொஸ்டினை திரும்ப கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் படைத்த நாடகம் இது அவருடைய நூல் தான். மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி மாகாவியம் இது எல்லாமே அவருடைய நூல் தான். ஆனால் இது எல்லாமே கவிதை, நெடுங்கவிதை நூல்கள். ராசதண்டனை மட்டும்தான் நாடகம். நாடகம்னு கேட்டதுனால ராசதண்டனை. ஸோ திரும்ப நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனே கொடுத்துட்டாங்க. இயேசு காவியம் அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய கவிதை நூல் தான். ஆட்டனத்தி ஆதிமந்தியும் அவருடையது தான். மாங்கனியும் அவருடையது தான். இந்த வீரத்தாய் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நூல் கிடையாது. அப்போ இதில் பொருந்தாதுங்கிறது ஆப்ஷன் டி. இந்த வீரத்தாயுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2014 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் நூல் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய நூல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயேசு காவியம் கண்ணதாசனுடைய நூல். தைப்பாவை, கள்ளக்குடி மாகாவியம் இது எல்லாமே கண்ணதாசனுடைய தான். திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய நூல் கிடையாது. அதனால் அதுதான் சரியான விடை. திருக்கை வழக்கத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கம்பர். கம்பர் எழுதின நூல் தான் ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம் எல்லாம் கம்பருடைய நூல். அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின் அதே மாடலில் கேட்டிருக்காங்க. 2013 கண்ணதாசன் இயற்றாத நூல். நம்ம 1000 தீவு அங்கேற்கண்ணியை பார்த்தோன்னே கண்ணதாசனுடைய நூல்னு டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. ராசதண்டனை அவருடைய நாடகம் டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. மாங்கனி அவருடைய நூல் அடிச்சிடக்கூடாது. கொய்யாக்கனி தான் அவருடைய நூல்களில் இல்லாத நூல். இது அதே சமயம் இந்த கொய்யாக்கனிங்கிறது யாருடைய நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொய்யாக்கனியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் அதனுடைய ஆசிரியர். அடுத்ததாக 4 நூல்கள் அதோடைய ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. 2016 விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த வீரகாவியத்துடைய ஆசிரியர் யார்? முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை நான் ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம் 12th கூட கொடுத்துருப்பாங்க, புது 12th. ஸோ 2 சஹாராவை தாண்டாத ஒட்டரங்கள், கருப்பு ரோஜாக்கள் இது எல்லாமே தான் காமராசனுடைய படைப்புகள். 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் விடை. அடுத்ததாக ஒரு அதே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பூங்கொடிங்கிறது யாருடைய நூல்? முடியரசனுடைய நூல். பூங்கொடிங்கிறது முடியரசனுடைய தமிழக அரசு விருது பெற்ற நூல். அதே மாதிரி கொடிமுல்லை அப்படிங்கிறது வாணிதாசனுடைய நூல். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசனுடைய நூல். பட்டத்தரசி அப்படிங்கிறது சுரதாவுடைய நூல். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்ததாக 2023 குரூப் 3 எக்ஸாமில் கேட்ட கொஷின். இயேசு காவியம் பாடியவர் யார்? இயேசு காவியமும் திரும்ப கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய நூல் தான் அது. அடுத்து ஹைகோர்ட் எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. இயேசு காவியம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன். அடுத்து அவருடைய கவிதை நூல் 2014 முடியரசனுடைய கவிதை நூலில் இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி அவரோடது தான். காவியப்பாவை, வீரகாவியம் இது எல்லாமே முடியரசன் நூல். இயேசு காவியம் மட்டும் அவருடைய நூல் கிடையாது. ஏன்னா அது யாருடைய நூல்? கண்ணதாசனுடைய நூல். ஸோ கண்ணதாசனுடைய நூல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் 2017 ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி. ஆனால் இந்த கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருடைய நூல்களாக தான் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கொஷின் மட்டும் கொஞ்சம் நாடகம் எது, புதினம் எது, சாகித்ய அகாடமி விருது வாங்கினது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டனத்தி ஆதிமந்தி அவருடைய நூல் தான். மாங்கனி அவருடைய நூல் தான். 1000 தீவு அங்கேற்கண்ணிங்கிறது அவருடைய புதினம் தான். ஆனால் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேரமான் காதலி தான். அடுத்ததாக 2017 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
கண்ணதாசனுடைய படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி. அவர் இது வரைக்கும் ஒரு 20க்கு மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருக்கிறாரு. அதையும் கேட்கலாம். அந்த 20ல் வரலாற்று சிறப்பு மிக்கது தான் இந்த சேரமான் காதலி. 1980 சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திரும்பியும் அதே கொஷினை கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய புதிய நூல்களில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா சேரமான் காதலி. இதுவும் அவருடைய நூல் தான். இதுவும் அவருடைய நூல் தான். சிவப்புக்கல் மூக்குத்தியும் அவருடைய நூல் தான். வேலங்குடி திருவிழா, அங்கே 1000 தீவு அங்கே இருக்கனி அவருடைய நூல் தான். ஆனால் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது சேரமான் காதலி தான். ஸோ இதிலே அவருடைய நூல்கள் இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஓரளவு மனப்பாடம் ஆயிரும். அடுத்து 2022 EO கிரேட் 4ல் கேட்டிருக்காங்க. சேரமான் காதலிங்கிறத கொடுத்துட்டாங்க. அந்த புதினம் சாகித்ய அகாடமி விருது வாங்கிருச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வாங்கினது யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் 1980. ஸோ அடுத்து அவருடைய நூல், மறுபடியும் அவருடைய நூல் பெயர் கேட்டிருக்காங்க. முடியரசன். முடியரசனுடைய நூல் என்னது? காவிய பாவை. சச்சிதானந்தனுடைய நூல் என்ன? ஆனந்தத்தேன். அந்த நூல் தான் அவருடைய புகழ்பெற்ற நூல். குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசன் மாங்கனி. அதுவும் அவருடைய நூல் தான். 3, 1, 4, 2ங்கிறது தான் விடை. அடுத்ததாக இன்னொரு நூல் பற்றி கேட்டிருக்காங்க. கள்ளக்கூடி மா காவியம். அதோடைய ஆசிரியர் யார்? கண்ணதாசன். அடுத்ததாக மறுபடியும் ஆட்டநத்தி ஆதிமந்தி நம்ம பார்த்துருக்கோம். ஆட்டநத்தி ஆதிமந்தியோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கண்ணதாசன் தான். அதேமாதிரி 2012 நடந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆட்டநத்தி ஆதிமந்தியில் ஆட்டநத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டநத்தி அப்படிங்கிறது ஒரு மன்னனுடைய, ஒரு வீரனுடைய பெயர். சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு வீரனுடைய பேர். அவனுடைய கதையை சொல்கிறது தான் ஆட்டநத்தி ஆதிமந்தி. அடுத்ததாக 2017 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் பணியாற்றாத இதழ். இதுவரைக்கும் அவருடைய நூல்களை பற்றி பார்த்தோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவர் பணியாற்றாத இதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தென்றல் அதே மாதிரி தென்றல், முல்லை, தமிழ் மலர், கண்ணதாசன், இந்த 4 இதழ்களையுமே அவர் தொடங்கி நடத்தி வைத்தார். எல்லாத்தையும் தொடங்கினதும் அவர் தான், அதை நடத்தி வைத்ததும் அவர் தான். அப்போ தென்றல், முல்லை, தமிழ் மலர் எல்லாமே அவருடைய நூல்கள் தான். அப்போ இதில் பொருந்தாதது அப்படின்னா இது அப்படின்னா குயிலுடைய அந்த இதழை நடத்தினது யார் அப்படின்னா பாரதிதாசனால் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டது தான் இந்த குயில் அப்படிங்கிறது. அதே மாதிரி குயில் பாட்டு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா அது பாரதியார். ஸோ அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். குயில் அப்படிங்கிற இதழ் நடத்தினது பாரதிதாசன். குயில் பாட்டுங்கிற பாடலை பாடியது பாரதி. ஸோ அதுதான் அதுக்கான வித்தியாசம். அடுத்ததாக 2012 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசனுடைய நூல் தான் கொடி முல்லைங்கிறது சரி. கண்ணதாசனுடையது எழிலோவியம் அப்படிங்கிறது தவறு. அதுவுமே வாணிதாசனுடைய நூல் தான். சுத்தானந்த பாரதியாரோட நூல் என்ன அப்படின்னா பாரத சக்தி மகாகாவியம். அடுத்து இந்த தைப்பாவே அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய நூல். ஸோ அதை தவறாக கொடுத்துருக்காங்க. கண்ணதாசனுடைய நூலுங்கிறது தைப்பாவை, அதை மாற்றி கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ சரின்னு பார்த்தோம்னா வாணிதாசனுடைய கொடி முல்லைங்கிறது தான். அடுத்ததாக கண்ணதாசனுடைய பாடல்கள் 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ, இதுவும் கண்ணதாசனுடைய பாடல் தான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதெல்லாம் கண்ணதாசனுடைய பாடல் தான். இந்த பொருந்தாதது அப்படின்னா சின்ன பயலே சேதி கேளடா, இது யாருக்கு பாடல் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய பாடல் தான். பட்டுக்கோட்டையாருடைய பாடல் தான் இது. ஸோ அவர் பாடின பாடல் தான் இது. அடுத்ததாக 2022 எக்ஸாம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அப்படிங்கிற திரையிசை பாடலை பாடியவர் யாருன்னா அதுவும் கண்ணதாசன் தான். 2017 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இது கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் தான். ஸோ இது புது புக்கிலே இருக்குது. 2017 EO கிரேட் 4ல் கேட்டது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு தமிழருடைய பெருமையை பேசினது பாரதிதாசன். பாட்டாதி மக்களுடைய பசி தீர வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்களுக்காக குரல் கொடுத்தவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். எல்லாரும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் என்ற நிலை வர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் கண்ணதாசன். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எல்லாம் பெற வேண்டும் என்பதை நோக்கி நகர்கின்ற இந்த வையகம்னு சொன்னது பாரதிதாசன். எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். பாரதிதாசன் சொல்லியிருப்பார் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நோக்கி நகர்கின்ற இந்த வையகம்னு சொல்லியிருப்பார். சரியா? அடுத்து சபையிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது கவிமணி. 4, 3, 1, 2ங்கிறது தான் விடை. அடுத்தது குரூப் 2 2015 கீழ்காண்பவற்றில் பொருத்தமற்றவற்றை தெரிவு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்துடைய வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லப்பட்டவர் யாருன்னா
புதுவை அடுத்த வெளியனூரில் பிறந்த வாணிதாசன். இது சரி. 2வது திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் தலைப்பில் மருதகாசருடைய பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டு வெளிவந்தது. இதுவும் சரி. அதே மாதிரி கண்ணதாசனை பற்றி இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கண்ணதாசனுக்கு வந்து நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது. புனைப்பெயர்கள் காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா, இது எல்லாமே கண்ணதாசனுடைய பெயர்கள் தான். அவர் நூல் எழுதும்போது புனைப்பெயர்களை பயன்படுத்துவார். இதில் அப்போ இதுவும் சரி தான். அப்போ தவறானதுன்னு பார்த்தோம்னா இதுதான். நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இது எல்லாமே யார் பாடினா? குமர குருபரர் பாடினது. ஆனால் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது யார் பாடினா? அருணகிரிநாதர் பாடினது. அருணகிரிநாதருடைய பாடல். ஸோ அது மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. அதனால் விடை ஆப்ஷன் சி. அடுத்து இயற்பெயர் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி கேட்டிருக்காங்க 2012 நடந்த எக்ஸாமில். கண்ணதாசனுடைய இயற்பெயர் நமக்கு தெரியும். அவருடைய இயற்பெயர் முத்தையா, சிறுகுடல்பட்டி, சிவகங்கையில் பிறந்தவர். ஸோ வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசு அப்படிங்கிற அரங்கசாமி 4-3. சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன். நம்ம பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்னம். இவருடைய சுப்புரத்னத்துடைய கவிதை மீது பற்று கொண்டதுனால சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிறது தான் சு-ர-தா அப்படின்னு மாற்றிக்கிட்டார். ஸோ 4-3-1-2ங்கிறது தான் விடை. அடுத்து குரூப் 3 2023 கேட்டது. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. அடுத்து அவருடைய இயற்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. 4 கவிஞருடைய இயற்பெயர்கள். முடியரசன் துரைராசு அப்படிங்கிற முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. அடுத்து சுரதாவுடைய இயற்பெயர் தான் என்னது? ராசகோபாலன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அதை தான் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. வாணிதாசனுடைய இயற்பெயர் தான் என்னது? அரங்கசாமி என்ற எத்தி ராசலு. இந்த 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. எத்தி ராசலும் கொடுத்துருப்பாங்க, அரங்கசாமியும் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, அதுவும் மறுபடியும் இயற்பெயர் தான். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்ன? ஸோ விருத்தாச்சலம். புதுமையாக ஒரு ஊர் பேரையே வச்சுருப்பார். ஸோ விருத்தாச்சலம் அப்படிங்கிறது தான் புதுமை பித்தன். ஈரோடு தமிழின்பன் அவருடைய இயற்பெயர் என்ன? செகதீசன். வாணிதாசனை தான் நம்ம பார்த்தோம், அரங்கசாமி என்ற எத்திராசலு. அடுத்து கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. ஸோ விடை ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் கண்ணதாசனை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான 31 கேள்விகள். அடுத்த தமிழறிஞர் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.